வணக்கம். சிஎஸ்கே அணியில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது என்பதற்கான அறிகுறிகள் தற்போது வலுவாக தெரிகின்றன. அதிலும் குறிப்பாக ஒரு மஞ்சள் நிற இதயம் சமூக வலைதளங்களில் பெரிய விவாதத்தை கிளப்பியுள்ளது. கர்நாடக வீரர் மேக்னீல் ஹாட்லி நோரோன்ஹா தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்த ஒரு மஞ்சள் நிற இதயம் அவர் சிஎஸ்கே அணிக்கு மாறப்போகிறார் என்பதை மறைமுகமாக உணர்த்துகிறது. கலீல் அகமதுவிற்கு பதிலாக மேக்னீல் நோரோன்ஹா சிஎஸ்கே அணியில் இணையப்போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கான பேச்சுவார்த்தைகள் முடிந்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. கலீல் அகமது ஒரு அனுபவம் வாய்ந்த இடதுகை வேகப்பந்து வீச்சாளர். கடந்த IPL தொடர்களில் அவரது விக்கெட் வேட்டை மற்றும் எகனாமி ரேட் சிஎஸ்கே போன்ற அணிகளுக்கு மிகவும் தேவைப்பட்டது. பவர்பிளே ஓவர்களில் விக்கெட் எடுக்கும் திறன் கொண்ட கலீல் சிஎஸ்கேவின் வேகப்பந்து வீச்சு தாக்குதலில் ஒரு முக்கிய அங்கமாக இருப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இப்போது அந்த இடத்துக்கு மேக்னீல் நோரோன்ஹா வருகிறார். யார் இந்த மேக்னீல்? இவரது வரவு சிஎஸ்கே அணிக்கு எந்த மாதிரியான பலத்தை தரும்? விரிவாக பார்ப்போம். கர்நாடக மாநில அணிக்காக விளையாடி வரும் மேக்னீல் நோரோன்ஹா ஒரு சிறந்த ஆல் ரவுண்டர். பேட்டிங் மற்றும் பந்துவீச்சு என இரண்டிலும் சமமான திறமை கொண்டவர். குறிப்பாக அவரது ஸ்ட்ரைக் ரேட் மற்றும் இக்கட்டான நேரங்களில் சிக்சர்களை விளாசும் திறன் அவரை ஒரு பினிஷராகவும் சிஎஸ்கே பயன்படுத்த உதவும். அனுபவம் வாய்ந்த ஸ்பெஷலிஸ்ட் பவுலரான கலீல் அகமதுவிற்கும் இளம் ஆல் ரவுண்டரான மேக்னீல் நோரோன்ஹாவிற்கும் இடையிலான ஒப்பீடு இதோ. கலீல் அகமது பந்துவீச்சில் மட்டுமே கவனம் செலுத்துபவர். ஆனால் நோரோன்ஹா ஒரு பேக்கேஜ் டீல் போல பேட்டிங்கிலும் கை கொடுப்பார். இது சிஎஸ்கேவின் பேட்டிங் வரிசையை ஆழமாக்கும். கலீல் அகமதுவை விட மேக்னீல் வயது குறைந்தவர் என்பது சிஎஸ்கேவின் எதிர்கால திட்டங்களுக்கு மிகவும் பொருத்தமான ஒன்றாக அமையும். இந்த மாற்றத்தினால் சிஎஸ்கேவின் டீம் பேலன்ஸ் எப்படி மாறும்? கலீல் இல்லாதது ஒரு இடதுகை வேகப்பந்து வீச்சாளர் என்ற குறையை ஏற்படுத்தும். டெத் ஓவர்களில் கலீல் வீசும் துல்லியமான யார்க்கர்களை சிஎஸ்கே மிஸ் செய்ய வாய்ப்புள்ளது. ஆனால் நோரோன்ஹாவின் மிதவேக பந்துவீச்சு சேப்பாக்கம் ஆடுகளத்திற்கு பலம் சேர்க்கும். சிஎஸ்கே எப்போதும் பேட்டிங் டெப்த் அதிகமாக இருப்பதை விரும்புவார்கள். நோரோன்ஹா வருவதால் சிஎஸ்கேவின் கடைசி வரிசை வரை அதிரடி வீரர்கள் இருப்பார்கள். வீரருக்கும் அணி நிர்வாகத்திற்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் முழுமையாக முடிந்துவிட்டதாக வரும் செய்திகள் இந்த ஒப்பந்தம் கிட்டத்தட்ட உறுதி என்பதை தெளிவுபடுத்துகின்றன. சமூக வலைதளங்களில் சிஎஸ்கே ரசிகர்கள் ஏற்கனவே மேக்னீல் நோரோன்ஹாவை வரவேற்கத் தொடங்கிவிட்டனர். அவரது ஒவ்வொரு பதிவும் கூர்ந்து கவனிக்கப்படுகிறது. அந்த மஞ்சள் நிற இதயம் வெறும் ஈமோஜி மட்டுமல்ல, அது சிஎஸ்கேவுடனான ஒரு உணர்வு பூர்வமான பிணைப்பின் தொடக்கம் என்று ரசிகர்கள் நம்புகிறார்கள். சிஎஸ்கே நிர்வாகம் எப்போதும் இளம் வீரர்களை கண்டெடுத்து அவர்களை சிறந்த வீரர்களாக மாற்றுவதில் வல்லவர்கள். அந்த வரிசையில் நோரோன்ஹா ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பாக இருப்பார். கர்நாடக பிரீமியர் லீக் மற்றும் உள்நாட்டுத் தொடர்களில் அவரது சீரான ஆட்டம் அவரை தேடி வந்த இந்த வாய்ப்பிற்கு ஒரு தகுதியான காரணமாகும். பந்துவீச்சில் ஸ்விங் மற்றும் கட்டர் என பல வித்தைகளை வைத்திருக்கும் இவர் தோனியின் வழிகாட்டுதலில் இன்னும் பிரகாசிக்க வாய்ப்புள்ளது. அதே நேரம் கலீல் அகமதுவை சிஎஸ்கே விடுவிப்பதோ அல்லது மாற்றாக பார்ப்பதோ அவரது சந்தை மதிப்பை குறைக்காது. அவர் மற்ற அணிகளுக்கு ஒரு சிறந்த தேடலாக இருப்பார். சிஎஸ்கேவிற்கு பவர் பிளேயில் ஆரம்பகட்ட விக்கெட்டுகள் மிகவும் அவசியம். நோரோன்ஹாவால் அந்த பொறுப்பை சரியாக செய்ய முடியுமா என்பதுதான் இப்போதுள்ள கேள்வி. மிடில் ஓவர்களில் ஜடேஜா போன்ற சுழற்பந்து வீச்சாளர்களுடன் இணைந்து ரன் வேகத்தை கட்டுப்படுத்தும் திறமை நோரோன்ஹாவிற்கு உண்டு. எந்தவொரு வீரரும் சிஎஸ்கேவிற்குள் நுழையும் போது நிலைப்புத்தன்மை எதிர்பார்க்கப்படும். நோரோன்ஹாவின் கடந்த கால சாதனைகள் அந்த நம்பிக்கையை தருகின்றன. ஆல் ரவுண்டராக இவர் களமிறங்கும் போது சிஎஸ்கேவின் லோயர் மிடில் ஆர்டர் மிகவும் வலுவடையும். இது இறுதி ஓவர்களில் அதிக ரன்களை சேர்க்க உதவும். மைதானத்தின் அனைத்து பக்கங்களிலும் பந்தை தூக்கி அடிக்கும் திறன் இவரிடம் உள்ளது. இது எதிரணி பந்து வீச்சாளர்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும். இந்த மாற்றம் ஒரு நேரடி வர்த்தகமா, ட்ரேடு அல்லது வரவிருக்கும் ஏலத்திற்கான திட்டமா என்பது இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. இருப்பினும் சிஎஸ்கே ரசிகர்கள் ஏற்கனவே நோரோன்ஹாவின் ஆட்ட வீடியோக்களை தேடி பார்த்து பகிர்ந்து வருகின்றனர். மஞ்சள் நிறமே அவர்களின் விருப்பமாக உள்ளது. நோரோன்ஹாவின் சமூக வலைதள பதிவுகள் தரும் உற்சாகம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை தொடரும் எனத் தெரிகிறது. விளையாட்டு வல்லுநர்களின் கருத்துப்படி இது சிஎஸ்கேவிற்கு ஒரு லாபகரமான ஒப்பந்தமாகவே இருக்கும். பல்துறை திறன் கொண்ட வீரர்கள் எப்போதுமே D20 மதிப்புமிக்கவர்கள். கர்நாடகாவிலிருந்து சிஎஸ்கேவிற்கு சென்ற பல வீரர்கள் சாதித்துள்ளனர். அதே பாணியில் மேக்னீல் நோரோன்ஹாவும் தனது முத்திரையை பதிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு பெரிய IPL அணியில் விளையாடும் ஆர்வம் நோரோன்ஹாவின் ஆட்டத்தில் கூடுதல் வேகத்தை கொடுக்கும். அவரது சமூக வலைதள பதிவுகள் அவரது ஆர்வத்தை காட்டுகின்றன. சுருக்கமாகச் சொன்னால் கலீல் அகமதுவின் வேகப்பந்து வீச்சிற்கு பதிலாக பேட்டிங்கிலும் கை கொடுப்பார் ஒரு ஆல் ரவுண்டரை சிஎஸ்கே தேர்வு செய்துள்ளது. இது அணியின் சமநிலையை மேம்படுத்துவதோடு இக்கட்டான சூழ்நிலைகளில் வெற்றியை தேடித்தரும் கூடுதல் வாய்ப்புகளை உருவாக்கும். கலீல் ஒரு முனையில் இல்லாதது குறையாக தெரிந்தாலும்
நோரோன்ஹாவின் பல்துறை திறன் அந்த இடத்தை ஈடுகட்டும் என்று சிஎஸ்கே நிர்வாகம் நம்புகிறது. அடுத்த ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கேவின் இந்த புதிய வியூகம் எந்த அளவுக்கு வெற்றி பெறுகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போது வரும் என்பதே இப்போது ரசிகர்களின் ஒரே எதிர்பார்ப்பு. அந்த மஞ்சள் இதயம் விரைவில் சிஎஸ்கே ஜெர்சியாக மாறும் என தெரிகிறது. புதிய வீரரின் வருகை, புள்ளி விவரங்களின் அடிப்படையில் சிஎஸ்கேவிற்கு பலம் சேர்ப்பது உறுதி. கலீல் அகமதுவின் பங்களிப்பும் எப்போதும் நினைவுகூரப்படும். கலீல் அகமதுவிற்கு பதிலாக மேக்னீல் நோரோன்ஹா வருவது சிஎஸ்கேவிற்கு சரியான முடிவுதானா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான செய்தியுடன் சந்திப்போம்.